தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த மார்க்சிஸ்ட் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசித்தார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பிரகாஷ் காரத் வெள்ளியன்று நேரில் சந்தித்து பேசினார். 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த இச்சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் கலந்தாலோசித்தனர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் காரத், அதிமுகவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்றும், உணவு பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட மத்திய அரசின் கொள்கைகளில் 2 கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இணைந்து செயல்படுவதாகவும் கூறினார். தற்போதைய பொருளாதார மந்த நிலைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் கொள்கைதான் காரணம் என்றும், லோக்சபாவிற்கு முன்கூட்டியே தேர்தல் வர வாய்ப்பில்லை என்றும் பிரகாஷ் காரத் கூறினார். UPA government has mismanaged the economy and its policies have led to the present economic crisis. I don't think the government plans to hold early elections. Elections may come only next year. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாகவும் பிரகாஷ் காரத் தெரிவித்தார்.